எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம அஷ்டவக்கர கீதா வந்து ஒரு 5வது செஷன் வந்து போன கிளாஸ்ல வந்து 2 விஷயம் பார்த்தோம். அசங்கத்துவம், ஏகத்துவம் அப்படின்னு பார்த்தோம். இந்த 2 விஷயங்களையே தான் இந்த ஒரு 4-5 ஸ்லோகங்கள்ல நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். அவ்வளவுதான். ஆனா இது வந்து அவ்வளவுதான் சொல்றதை விட மிகவும் வந்து கவனிச்சு உன்னிப்பா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வர்றது இப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் எல்லாருக்கும் ரெக்கார்டிங் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வீக் நான் வந்து இதோட ஒரு ரைட் அப்பும் போடுறேன். ஸோ தட் யூ கேன் ஜஸ்ட் ஜிஸ்ட் மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு. அசங்கத்துவம் அப்படின்னு சொன்னா நான் அட்டாச்ட். Instead of saying I am detached, I am detaching, இதிலிருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்கிறேன் அப்படின்றத விட எனக்கு எதுவுமே நான் எதிலையும் பந்தப்படவில்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்கு வந்து நல்ல மனசுல ஏறணும். இப்போ ஒரு லைட் போட்டோம்னா அந்த லைட் வந்து இருக்கிற பொருள்களை எல்லாம் நமக்கு காண்பிச்சு கொடுக்கறது. இப்ப இந்த ரூம்ல ஒரு ஒயிட் லைட் இருக்கு, அது வந்து என்ன காண்பிச்சு கொடுக்கறது. நான் வெளியில போனேன்னா அந்த லைட் என்னோட ஒட்டிக்கிட்டு வர்றது இல்ல. நான் உள்ள இருந்து வெளியில இருந்து உள்ள வரும்போது அந்த லைட் என்னோட வந்ததுன்னு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ எம் வேரிங் திஸ் ஸ்பெக்டக்கல்ஸ், when I go out, இந்த ஸ்பெக்டக்கல்ஸ் என் மூஞ்சியோட தான் வரும். நான் வரும்போது இந்த ஸ்பெக்டக்கல்ஸ் என் மூஞ்சியோட தான் வரும். ஃபார் வாட் எவர். ஸோ பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் என்னுடைய உடலில் ஒட்டி கொண்டு இருக்கின்றன. புரியுதுங்களா? நானும் உம்மன் இருந்தேன். ஏன் உம்மன் இருக்கேன்னா நான் வந்து ஏதோ என்ன பாதிப்புக்கு உள்ளாயிட்டு இருக்கு. அந்த பாதிப்பு, அந்த சங்கடம் எங்க இருக்கு? என் மனசுல ஒட்டின்னு இருக்கு. தெரியுதுங்களா? ஆனால் என்னுடைய ஆத்மா என்னுடைய மனசில் இருக்க துக்கத்தோடும் ஒட்டிக்கிறது இல்ல, நான் போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸோடையும் ஒட்டிக்கிறது இல்ல, என் எண்ணங்களோடும் ஒட்டிக்கிறது இல்ல. ஆனால் எனக்கு இந்த எண்ணம் வந்தது, நான் வந்து ஒரு விசனத்தில் இருக்கிறேன் அப்படின்றத உணர்த்தக்கூடியது அது. அதனால்தான் அது வந்து ஒரு லைட்டோட ஒப்புவிக்கிறோம். அது கம்பேர் பண்றோம். அந்த லைட்டோட லைட் எப்படி பொருள்களை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிற பொருள்களுக்குள்ள ஒட்டி கொள்ளாது. இந்த விஷயம் இப்ப நமக்கு புரியறது இல்லையா? பகவத்கீதையில பகவான் என்ன சொல்றார்? நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், ஆனா நான் எதுலயும் பந்தப்படவில்லை அப்படின்னு சொல்றது ஐ திங்க் இப்ப கொஞ்சம் வந்து அதுக்கு நம்ம நல்ல புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அஷ்டவக்கர கீதா இஸ் த்ரோயிங் லைட் ஆன் அவர் ப்ரீவியஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பகவத்கீதா அப்படின்னு எனக்கு தோன்றது. மேபி யூ வில் ஆல்சோ ஃபீல் லைக் தட், ரைட்? ஸோ இதுதான் வந்து அசங்கத்துவம் என்ற ஒரு ஃப்ரேஸ், ஒரு வார்த்தையின் முழு அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது எதனுடையும் பந்தப்படுவது இல்லை. அங்கதான் நம்ம இப்ப அந்த 12வது ஸ்லோகத்தை பார்க்கணும். 11வது ஸ்லோகத்தை என்ன பார்த்தா, மதியதுவோ கதி அதுவே அப்படின்னு மனையேவ மனுஷானா, உன் மனசு தான் நீ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ அங்க மனச காரணம் காட்டணும். எதுக்கு காரணம் காட்டணும்? என்னுடைய தப்பாக நான் கல்பிதம் பண்ணிட்டு இருக்கேன்னு, ஒரு கயிறை போய் பாம்பு நினைச்சுட்டு பயந்துட்டு இருக்கேன்னு, அது தப்பு. அதுலயே நீ மாட்டிட்டானா நீதான் உன்னை வந்து ஒரு பந்தத்துக்குள் ஈடுபடுத்தி வச்சிருக்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்றத ஒரு விஷயத்த நம்ம 11வது ஸ்லோகத்தை பார்த்தோம். இப்ப 12வது என்ன சொல்றதுன்னா, ஆத்ம சாட்சி விபு பூர்ண ஏகோக. நீ வந்து பூர்ணமான முக்தி அடைந்தவன் தான். முக்தி அடையல, முக்தி
மூர்த்தியாகவே இருப்பவன் தான். ஏனென்றால் நீதான் அந்த சித்தம். அந்த சித்தம் எப்படிப்பட்டது என்றால் அக்ரியக, அது ஒரு வேலையும் செய்யறதில்ல. அசங்கக, எதனுடையும் பந்தப்படுவது இல்லை. நிஷ்பிரக, எதற்காகவும் ஆசைப்படுவதும் இல்லை. எப்படி இருக்கிறது? சாந்தமா இருக்கு. எப்படி எப்படி பிரம்மம் சாந்தமாக இருக்கிறது? பிரம்மம் சாந்தமா இருக்குன்னு சொல்றது கூட ஒரு நாட் அ வெரி கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பிரம்மன் தோன்றது. பிரம்மம் எப்படியோ அப்படி உன்னுடைய சித்தம் இருக்கு அப்படி சொல்லிட்டு இங்க புரியுது. நீதான் அது பந்தப்பட்டிருக்கதாக நினைச்சிட்டு இருக்க. அந்த மீனிங் நான் படிக்கிறேன். Self is witness, all pervading, perfect, non-dual, free, consciousness, actionless, unattached, desireless, and quiet. Through illusion, it appears as if it is absorbed in the world. ஜெயஸ்ரீ என்பவள் இந்த வாழ்க்கையில உள்ள நுழைஞ்சு வெளியில அதுல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். ஓகே, ரைட். எல்லாரும் சொல்றாங்க அவ வாழ்க்கை இப்படி இருக்கு, அந்த அவ வாழ்க்கை இவ்வளவு கஷ்டம் வந்தது, எல்லாம் என் மேல ஏற்றப்பட்ட விஷயங்களாக இருக்கிறது. இவ நான் படிச்சவன், இவ படிக்காதவன், இவ துன்பப்படுறவன், இவளுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு ரோகம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என் மேல் ஏற்பட்ட ஒரு கருத்துக்களாக மற்றவர்களால் திணிக்கப்பட்டது மட்டுமல்ல, நானே அதுதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த அஃப்ளிக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கு. ஆனால் நான் அது அல்ல. நான் என்பது அந்த சித்தம் அப்படின்னு நானும் புரிஞ்சுக்கணும். திருப்பி திருப்பி எல்லா ஸ்கிரிப்சர்ஸும் ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜும் நமக்கு சொல்றது நம்ம அந்த சித்தம் போன்றவர்கள். இதுதான் உபனிஷத்துல 4 உபனிஷத்துகள் வேதங்கள்லயும் இருக்கக்கூடிய உபனிஷத்துகள்ல இருக்கக்கூடிய மகா வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சாந்தோக்கிய உபநிஷத்து என்ன சொல்றது? தத்துவம் அசி, நீ அதுவாக இருக்கிறாய். அப்புறமா யஜுர்வேதம் என்ன சொல்றது? அகம் பிரம்மாஸ்மி, நான் தான், நீ அந்த பிரம்மம், நான் அந்த பிரம்மம். அப்புறம் இன்னொரு வேதம் மாண்டவிய உபநிஷத்து என்ன சொல்றது? அயமேவ ஆத்மா. இவ்வளவு நாள் நான் ஆத்மாத்மான்னு சொல்லிட்டு இருந்தேனே, அந்த ஆத்மா தான் பிரம்மம், அயம் ஆத்மா பிரம்மம் அப்படின்ட்டு இன்னொரு மகா வாக்கியம். அதை தவிர பிரக்ஞா நாம் பிரம்மம். பிரக்ஞன்னா எல்லாம் அந்த வேர்டு பிராஜ்ஞன் அப்படி நம்ம கான்சியஸ்னஸோட ஒன் ஆஃப் தி ரிசைடிங் ஃபேக்டர் இஸ் இந்த பிரக்ஞை. நான் தூங்கும் போது கூட நான் பிரக்ஞையோட தூங்குறேன் அப்படின்லாம் நம்ம பார்த்துட்டோம். எனக்குள்ள அந்த பிரக்ஞையா இருக்கிறது எது? என்னுடைய ஆத்மா. இந்த ஆத்மா எப்படிப்பட்டது? இந்த ஆத்மா எப்படிப்பட்டது தெரிஞ்சுக்கணும்னா பிரம்மம் போல இருக்கக்கூடியது. புரியுதுங்களா? இப்ப நான் ஒரு வாழைப்பழம்னு எடுத்தானா வாழைப்பழத்துக்கு ஒரு ருசி இருக்கும். அந்த வாழைப்பழத்துல ஒரு பிச்சு நான் எடுக்கும்போது இதுவும் வாழைப்பழம் தான், அதுவும் வாழைப்பழம் தான். அந்த மாதிரி இந்த ஆகாச தத்துவம் அப்படின்றது நமக்குள்ளே இருக்கு. நான் ஆகாச தத்துவத்துல இருக்கேன். ஆகாச தத்துவம் என்னோட ஒட்டிக்காது. என்ன அது படுத்தா காத்து ஜில்லுன்னு அடிச்சா எனக்கு குளிருது, மழை பெஞ்சா நான் நினைறேன். ஆனா நான் இந்த ஸ்பேஸ் ஆகாச தத்துவத்துல இருக்கும்போது ஆகாச தத்துவம் என்னை எந்த விதத்திலையும் பாதிப்புக்கு உள்படுத்துவது இல்லை. அதே ஆகாச தத்துவம் எனக்குள்ள இருக்கு. நான் சாப்பிட்டா வயிறுல இருக்கிற ஸ்பேஸ்ல சாதம் போகுது. அப்ப அங்க இருந்த ஸ்பேஸ் அழுவுறது இல்லை. ஐயோ என் தலையில சாத்த கொட்டிட்டே அப்படின்னு அழுறது இல்லை.
சோ இந்த ஆத்மாவோட குணங்கள் எல்லாம் இந்த ஆகாச தத்துவத்தை புரிந்து கொண்டால் நமக்கு ஆத்ம தத்துவம் புரியும். ஆத்ம தத்துவம் புரிஞ்சா நமக்கு பிரம்ம தத்துவம் புரியும். சோ அப்ப என்னாகும், நானும் பிரம்மத்தை போன்ற ஆக்ஷன்லெஸ், டிசையர்லெஸ், அசங்கத்துவமான ஒரு விஷயம்தான் நானே. இத பத்தி நம்ம மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த அஷ்டவக்ரகீதை நமக்கு சொல்றது. அதுவும் இதேதான் கிருஷ்ணர் என்ன சொல்ல, நீயும் நானும் ஒண்ணு, நான் தான் நீ. குருஜர் தான் சொல்ற, நானும் நீயும் ஒண்ணுதான், ஐ எம் இன் யூ அண்ட் யூ ஆர் இன் மீ அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? சோ எல்லாம் இங்கதான் அந்த அசங்கத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்ம தத்துவம் ஏகத்துவம் என்று சர்வவியாபியாக இருக்கு. போன தடவை கேள்விப்பட்ட அந்த 2 வார்த்தைகள் இப்ப இன்னுமே விவரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். சோ 12வது ஸ்லோகம் என்ன சொல்லுது, நீ அந்த பிரம்மத்தை போன்ற நிர்குணமாக இருக்கிறாய். உனக்கு குணங்கள் கிடையாது, உனக்கு கலர்கள் கிடையாது, உனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறமா 13வது ஸ்லோகத்துல என்ன சொல்றது, ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி வெளி உலகத்தின் தாக்கங்கள் உனக்குள்ள ஏற்பட்டு 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 உன்னை அலக்கழிக்கிறது, ஒரு அலையில மாட்டிக்கிட்ட ஒரு துரும்பாக என்ன இப்படியும் அப்படியும் அப்படியும் போட்டு வாழ்க்கை என்ன புரட்டி போடுது. அப்போ நம்ம என்ன சொல்றது, நான் ஐ எம் த ரிஃப்ளெக்டட் செல்ஃப், ஐ எம் த இல்லுமினேட்டர் வேற, ஐ எம் த ரிஃப்ளெக்டட் செல்ஃப் வேற. நான் தான் துன்பப்படுறேன். த டூவர்ஷிப், ரிஃப்ளெக்டட் செல்ஃபை விட்டுடுப்பா, அந்த வார்த்தை புரிய மாட்டேங்குது. அந்த டூவர்ஷிப், நான் தான் இதெல்லாம் செய்யறேன், என் வாழ்க்கையில நான் படிச்சு முன்னேறி இருக்கேன், நான் அந்த மாதிரி பண்ண, ஐ எம் த டூவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அசங்கத்துவமோ ஏக்கத்துவமோ நம்ம மனசுக்குள்ள வருவது கிடையாது. அதனால இதுல ஐ எம் த ஈகோ, அதான் சொல்லிட்டோம்ல, அந்த கர்ணாக நம்மளை தீண்டிடுச்சுல, அந்த ஈகோல இருந்து நான் ஐ எம் த டூவர்ஷிப்ல இருந்து அந்த வெளியில வந்த உடனேதான் இந்த செல்ஃப் விச் இஸ் பிளெமிஷ்லெஸ் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்த உடனே நம்ம கான்சியஸ்னஸ் அப்படியா அப்படின்னு ஒரு கூட்டத்துல இருந்து வெளியில தப்பிச்சுட்டு வந்த மாதிரியான ஒரு உணர்வை நமக்கு கொடுப்பாரு. அந்த சுகமான நிஷ்கிரியவா இருக்கக்கூடிய அசங்கத்துவமா இருக்கக்கூடிய அந்த ஆத்ம தத்துவத்தின் மேல் நீ தியானிக்க வேண்டும் அப்படின்னு 13வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு, having given up all the external and internal fluctuations and illusions. என்ன மாதிரி illusion, I am the reflected self அப்படின்ற நான் தான் எல்லாம் செஞ்சேன் என்ற ஈகோல இருந்து வெளியில வரணும். Having given up that, then meditate upon the self which is immutable, non-dual consciousness. இந்த கான்சியஸ்னஸ் மேல நீ மெடிடேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். அது எப்படி மெடிடேட் பண்றதுன்னு தெரியறது இல்லை. அப்புறமா அவரே அடுத்தது மெடிடேஷன் பண்ணாத, அதுவும் உன்னை பந்தப்படுத்தும் அப்படின்னு சொல்ல போறாரு. சோ இந்த மாதிரி இங்க ஒரு நின்று நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, when the intellect has thus reached the state of supreme serenity, எனக்கு வந்துடுச்சா வரல, என்ன சொல்றது, நீ மிகவும் சீதள மனசக, நீ ரொம்ப சாந்தமானவன், குளுமையானவன்,
நீ எந்த விதமான சரி நான் ஏனோ துன்பப்பட்டு நொந்து நூலாயிட்டு இருக்கேன், என்ன நீ துன்பப்படுறிய அப்படின்னு சொல்லும் போது இந்த மனதை ஐ எம் த டூவர் அப்படின்ற ஒரு லெவல்ல இருந்து என்னவோ இவ்வளவு 12 ஸ்லோகத்தை எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. ஓஹோ, நான் அப்படிப்பட்டவனா, நான் இம்மியூட்டபிள் செல்ஃபா அப்படின்றதுக்கு சரி, லெட் மீ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அட்லீஸ்ட், அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சானா அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டு ஒரு தடவை நம்ம ருசிச்சோம்னா, ஒரு தடவை நிறைய தடவை நம்மள ஃப்ரீயா பண்றவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அட் டைம்ஸ் வி டெஃபினெட்லி வாட் ஹேப்பன்ட் டு மீ, இவ்வளவு நேரம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், தூங்கல போல இருக்க, குருஜி சொன்னதெல்லாம் காதுல விழுந்தது, ஆனா எவ்வளோ நிம்மதியா இருந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. நிம்மதியையும் தாண்டி அந்த இருப்பு என்பதையும் தாண்டி இல்லாமை என்ற ஒண்ணுக்கும் போகாம ஒரு இடைப்பட்ட நிலையில நான் எனக்குள் ஆழ்ந்து இருந்ததை எனக்குள் இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் இப்பொழுது எனக்கு விளக்குது. இட் மேக்ஸ் மீ அண்டர்ஸ்டாண்ட் தட். இருக்குதுங்களா? ஓஹோ, இந்த மாதிரி இதுலயே நான் எப்போ இருக்கணும்னா, அந்த வேலை வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு சமையல ஒண்ணும் பண்ணாம எப்ப பார்த்தாலும் சமாதி நிலையில் இருக்கணும் அப்படின்னு சில சமயங்கள்ல பெரிய ஆச்சாரியர்கள் எல்லாம் ரிஷி முனிவர்கள் மாச கணக்குல அவங்க சமாதியில இருப்பாங்களாமா. அதெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஓகே, சோ அந்த மாதிரி இருக்கலாம், இருக்கக்கூடியவன் தான் நீ. ஆனால் உன்னை அலைக்கழிப்பது இந்த வெளி உலக விவகாரங்கள் தான். இதுல இருந்து எப்ப நான் வெளியில வரேனோ, நான் அடிக்கடி நான் எனக்காக அந்த விஷயங்களை மனதுக்கு கொண்டு வந்து ஐ எம் த கான்சியஸ்னஸ், ஐ எம் த கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றேன். இப்போ நான் அன்னைக்கு எங்க வீட்டுக்கு ஒரு லேடி வந்தாங்க. she's in her early 40s, just 2 months before she lost her husband. அவ ரொம்ப மன துயரப்பட்டு எங்க கிட்ட ஒரு அப்பா அம்மா மாதிரி சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டு, என்னால இது ஜீர்ணிக்கவே முடியல, திடீர்னு ஆபீஸ் போனவர் திடீர்னு இறந்து போயிட்டாரு, என் 2 பசங்களுக்கு நான் என்ன பண்றதில்ல, சொந்தக்காரங்க யாருமே என்ன அதை பண்ணி இதை பண்ணுன்னு என்ன படுத்துறாங்களே ஒழிய என்னோட மனநிலையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு அவங்களுக்கெல்லாம் புரியவே மாட்டேங்கிறது அப்படின்னு அவ சொல்லும் போது பரமான் இதெல்லாம் இல்ல, நீ அந்த ஆத்ம தத்துவம், you are not this body, you were not his wife, நீ இந்த குழந்தைங்களுக்கு அம்மா கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நீ ஆத்மா, உனக்கு வேலையும் கணேஷ்பிரியாக நீ இருக்க அப்படின்னு சொன்னா அது எதை காட்டுது அப்படின்னா, அது அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ அது வேற விஷயம். இப்ப I have to focus on a person who is giving this advice of about this ஆத்ம தத்துவம். நான் யார்கிட்ட பேசணும்? இப்ப நீங்களாம் இந்த கேட்கறதுக்காக உட்கார்ந்துருக்கும் போது நான் ஆத்ம தத்துவத்தை விலைக்கு பேசலாம். துன்பப்பட்டு அவங்க கிட்ட போயிட்டு ஆத்ம தத்துவத்தை பேசும்போது நான் ஆத்ம தத்துவத்தில் இருப்பவன், எனக்கு இதெல்லாம் நான் எப்பவுமே நான் ஒரு சமாதி நிலையில் இருக்கக்கூடியவள், நீயும் அந்த சமாதி நிலைக்கு வந்தாதான் உனக்கு இந்த துன்பம் போகின்றது என்பது சாஸ்வதமான உண்மையாக இருக்கலாம். ஆனா இத நான் இந்த மாதிரி ஒருத்தருக்கு அட்வொகேட் பண்ணும்போது என்ன காட்டுது அப்படின்னா, நான் ஐ எம் எ மெடிடேட்டர், நான் ஆத்ம சக்தி புரிஞ்சின்றவர், நான் சமாதி நிலையில இருக்கிறவர், என்னால சுத்த சைத்தன்யத்தை அனுபவிக்க கூடியவள் அப்படின்றதே ஒரு ஈவோடா அப்படிங்கிறாங்க. கரெக்ட் தானே? நான் அவங்க கிட்ட போய் பேசுனேன், இது கிட்ட போய் சொன்னேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மண்டையில அடிச்சுட்டு போயிடுவாங்க இல்லையா?
எப்போ நான் அப்படின்னா அப்ப நான் ஆத்ம தத்துவத்தை பத்தி பேசக்கூடாதா? நீ பேசுறியோ பேசாம இருக்கியா, முதல்ல நீ ஆத்ம தத்துவத்துல நிலைத்து இருக்கிறியான்னு பாரு. அதுதான் பகவான் செகண்ட் சாப்டர்லயே ஸ்தித பிரஜனை பத்தி சொல்லியிருக்காங்க. அர்ஜுன் கேக்குறான் இல்லையா, ஸ்தித பிரஜை எப்படி நடப்பான், என்ன பண்ணுவான், எப்படி பேசுவான், எப்படி அவன் வாழ்க்கையை எதிர்கொள்வான். இதேதான் யோக வசிஷ்டாலயும் அவர் பரத்வாஜ முனிவர் போய் சொல்லுவார், ஆஹாஹா ராமாயணத்துல எவ்வளவு நல்லா சொல்லிருக்கு, ராமர் எப்பேற்பட்ட ஒரு உத்தமர் அப்படின் போது அவரு குரு சொல்லுவாரு, அவரு உத்தமர் ஓகேதான், அவர் எப்படி உத்தமர் ஆனார்னு வால்மீகி எழுதியிருக்காரா அப்படின்னா இல்ல போருக்கு. அதை பத்தி ஒண்ணும் சொல்லு, ராமர் நல்லவர் சொன்னாரு, ராமர் எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணவர்னு சொன்னாரு, ஆனா நான் ராமர் மாதிரி எப்படி ஆகுதுன்னு சொல்லலையே, முதல்ல அதை போய் சொல்ல பார்த்தாலே நம்ம யோக வசிஷ்டர். அதுக்காக தான் அவரை திருப்பி வசிஷ்ட முனிவர் கிட்ட யோக வசிஷ்டாவை எழுத வைக்கிறார். சோ இதெல்லாம் இருக்கு, இதற்காக வழிமுறையே எனக்கு தெரியணும் இல்லையா? அதற்காகத்தான் ஒரு குருவினா கதி நகினா நம்ம ஒரு குரு கையில பிடிச்சுக்கணும். குரு என்ன பண்றார், நீ இந்த சுத்த சைத்தன்யம் என்பதை என்னை உணர வைக்கிறார். எப்படி உணர வைக்கிறார், இந்த மாதிரி ஒரு 30 சொற்கள் நம்ம இப்ப பார்த்தாச்சு. இந்த சொற்கள் எல்லாம் என் காதுல சத்தமாதான் விழுதே தவிர என் மனசுக்குள்ள அது போய் எனதான ஒரு ஞானமாக ஆகலையே அப்படின்னு ஆகும், வா என் கை பிடிச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெடிடேஷன் எப்படி சொல்லித்தர அப்படின்றத அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். நீ மெடிடேட் பண்றேன்டா குருடன், என்ன பண்ற, இந்த நேம் அண்ட் ஃபார்ம், சிலர் சொல்லுவாங்க ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு அதே நமக்கு உண்மையா பார்க்கணும், இல்ல ராம் 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 ராமநாமத்தை 100 தடவை சொல்லணும், காயத்ரி மந்திரத்தை 108 தடவை சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம குருஜி என்ன சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணுமே சொல்றது இல்லை. நீ உனக்கு எண்ணங்கள் வருதா, நான் மெடிடேஷன் பண்ண போற, 100 எண்ணங்கள் வருது, வரட்டும், எண்ணங்கள் வரட்டும், இந்த எண்ணங்களை வாழ பிடிச்சுன்னு போகாத, அவ்வளவுதான் அப்படிங்கிற. அப்படி என்ன அர்த்தம்னா, இந்த நேம் அண்ட் தாட்னாலே ஒரு ஆப்ஜெக்ட் தான், அது முதலே நம்ம பார்த்துட்டோம். இந்த நேம் அண்ட் ஃபார்ம் இருக்கிறதுக்கு எல்லாம் ஒரு அழிவு என்பது இருக்கு. எனக்கு இந்த உருவம், இந்த ஜென்மத்துல தான் இந்த உருவம், அடுத்த ஜென்மத்துல எது என்னோட உருவமா இருக்க போதோ, அதுக்கு முன்ன ஜென்மத்துல என்ன உருவமோ, நான் ஆனா பெண்ணா குரங்கா புலியா சிங்கமா எதுவுமே தெரியாது, அது போயிடுச்சு. ஏன், அது ஒரு உருவம், அந்த பேரு கமலா விமலா இதுவாக, அது நேம் அண்ட் ஃபார்ம் இஸ் மறைந்து போகும். நானு 16 வயசுல இருந்த மாதிரி 60 வயசுல இல்ல. ஏன் என்றால் என் முகமும் என் தோல் எல்லாமே மாறிடுது. அப்போ இது எல்லாம் மாறக்கூடிய இந்த நேம் அண்ட் ஃபார்ம் மேல நீ மனசு செலுத்தாத. நீ என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க, சித்த சைத்தன்யத்துல அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போகணும்னு நினைக்கிற. மெடிடேட்டிவ் ஸ்டேட் எங்க இருக்கு, ஆத்ம தத்துவத்துல இருக்கு. ஆத்மாவுக்கு என்ன கலர், என்ன ஷேப்பு, என்ன பேரு, எதுவுமே கிடையாது. சோ அந்த நேம் அண்ட் ஃபார்ம் இல்லாததை நோக்கி போகக்கூடியது அதுதான் ரியல். ஓகேவா? நான் என்ன பண்றேன், என் எண்ணங்களை அழிக்கணும், என் எண்ணங்களை நான் நிறுத்தணும், நான் இது மேல ஃபோக்கஸ் பண்ணணும், இது எல்லாமே அன்றியல். I am trying to reach the real through unreal things. சரிபடுமா? நான் ஊருக்கு போகணும்னா நான் ஏறி உட்காரணும் ஒரு கார்ல, நான் கார்ல ஏறி உட்கார்ந்துட்டேன், நான் சேலம் போகணும்னா முடியுமா? ரைட்? So we are trying to reach the real through the unreal. குருஜி என்ன சொல்றார், நீ அந்த எண்ணங்கள் எல்லாம் வரும், பேசாம இரு, அதை பாரு, அந்த எண்ணங்களை பாரு. எண்ணங்களை நீ பாரு அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்,
எண்ணங்கள் எனக்கு வந்திருக்கு அப்படின்றது யார் சொல்றாங்க? The illuminator is throwing light on the thought, on the fact that I have thoughts. இந்த தாட்ஸ் விட்டுட்டு எது எனக்கு தாட்ஸ் ஓகே ரைட், I am getting lot of thoughts, I am getting worried about what I have to cook. That 20 minutes I do nothing, I am nothing, I want nothing அப்படி சொல்றாங்க இல்லையா? ஸோ இந்த நத்திங்னஸ்க்கு பேரும் கிடையாது, ஷேப் கிடையாது. ரைட்? ஸோ இதனாலதான் நம்ம வந்து குருஜி கொஞ்ச நேரம் கழிச்சு அப்சர்வ் த தாட்ஸ் சொல்ல மாட்டாரு, ஜஸ்ட் லெட் த தாட்ஸ் கம் அப்படின்வாரு. இப்ப குயில் கூவுது, எனக்கு இது ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு, அந்த குயில் கூவுறத ஏற்றுக்கொள், எதையும் ரிஜெக்ட் பண்ணாத. எவ்வளவோ வழிகள் வந்து அவர் சொல்றார். கடைசியில அட் ஒன் ஸ்டேஜ் என்ன சொல்றார்? டேக் யுவர் அட்டென்ஷன் டு த டாப் ஆஃப் யுவர் ஹெட். அதுதான் குதஸ்த சைத்தன்யம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன சைத்தன்யம் அது? குத்தஸ்த அப்படின்னா டாப். இன்னொன்னு வந்து that which does not change. எப்படி ஒரு சக்கரம் சுத்தும் போது அதுல அச்சாணி வந்து சுத்துறது இல்லை, அச்சாணி ஒரே இடத்துல இருக்கு. அச்சாணி ஒரே இடத்துல அந்த சக்கரத்தை வச்சிருக்கிறதுனால்தான் சக்கரமே சுத்துறது இல்லையா? அந்த மாதிரி நான் எல்லா விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டாலும் எனக்குள் மாற்றத்துக்கு உட்படாத ஒன்று இருக்கிறதே, அதுதான் என்னோட சைத்தன்யம். அந்த சைத்தன்யத்தை மேல நீ கவனத்தை வெய்ய அப்படி சொல்றது இல்ல அவரு. நீ பாட்டுக்கு தலைக்கு மேல போ. அங்க போன உடனே we were all experienced இல்ல, தமால்ல எங்கேயோ பணம் போயிட்டோம், ஏன்னா குருஜி go to the top of your head அப்படி சொன்னாரு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஒண்ணுமே தெரியல. ரைட்? சோ அந்த இடம், அந்த சைத்தன்யம் என்பது வெளியில இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை அதான் சொல்வாரு. ஒரு மிரர்ல உள்ளேயும் ரிஃப்ளெக்டட் ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் வெளியிலும் இருக்கு இல்லையா? ஆனால் என் மூஞ்சிய நான் பார்க்கணும்னா என்னுடைய அந்த கண்ணாடி, அந்த மிரர் அது சுத்தமா இருக்கணும். இப்போ நீ எதுக்கு நீ இன்னொரு விஷயம் இங்க முக்கியமா நம்ம சொல்லி கன்ஃபியூஸ் பண்ற விஷயம் என்னன்னா, உன்னுடைய அது நிஷ்கிரியாக்கா, அது டிசைன்லெஸ், ஆக்ஷன்லெஸ், அது அழிவாதது எல்லாம் சொல்லிட்டோம். அப்ப அது எப்படி இருக்கும்? அது பியூர் கான்ஷியஸ்னஸ். அதுக்கு நீ சுத்தப்படுத்த வேணாம். நான் போன கிளாஸ்லயே சொன்னேன், ஆகாச தத்துவத்தை நான் கழுவி விடுறேன், நான் பெயிண்ட் அடிக்கிறேன், அதெல்லாம் ஜஸ்ட் மீனிங்லெஸ். ரைட்? அந்த மாதிரி இந்த கான்சியஸ்னஸ் நீ பியூரிஃபை பண்ண முடியாது. பிகாஸ் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் அது அதை தொடவே தொடரும். சோ இந்த பியூர் கான்சியஸ்னஸ் வேற, இந்த பாடி மைண்ட் கான்சியஸ்னஸ் வேறன்றதுதான் நம்ம இந்த 5 கிளாஸ திருப்பி திருப்பி வேற 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 வார்த்தைகள்ல நம்ம அதை கேட்டு இருக்கோம். நான் இந்த சைத்தன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்சியஸ்னஸ், இந்த சைத்தன்யம் புரியலன்னா கான்சியஸ்னஸ் புரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸ்பான்சிவ் சுத்த சைத்தன்யம் என்பது பிரம்மம். சரிங்களா? நான் அந்த பிரம்மத்தின் ஒரு பகுதி. இங்கதான் அந்த சித்தாகாசம், சிதாகாசம், கட்டாகாசம் அப்படின்னு சொல்லுவோம். கட்டாகாசம்னா நான் ஒரு பாட் வச்சுட்டேன், இதுக்குள்ள என்ன இருக்கு? ஸ்பேஸ் இருக்கு. இந்த ஸ்பேஸ்க்கும் வெளியில இருக்கிற ஸ்பேஸ்க்கும் வித்தியாசமா இல்லையா அப்படின்னா இல்ல. ஆனா இதுல பெருங்காயம் போட்டோம்னா அந்த உள்ள இருக்கிற அந்த ஸ்பேஸ் கண்டு பெருங்காய வாசனை வருமானா? ஸ்பேஸுக்கு வராது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சட்டிக்கு தான் வரும். இப்போ வேல்யூ இஸ் கிவன் ஃபார் த சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஆர் த மெட்டீரியல் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். நான் வந்து தண்ணி பிடிக்கிறதுக்கு குடம் வேணா, எனக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு பெரிய குடத்தை தான் பார்ப்பேன். ஸோ வாட் இஸ் ஐ ஹாவ் டு கிவ் மோர் மணி. அந்த காசு எதுக்கு ஜாஸ்தியா கொடுக்க? ஸ்பேஸுக்கு தான் கொடுக்குறேன் நான். So space is what is very important.
I am that space, அந்த கான்சியஸ்னஸ். எப்படி ஸ்பேஸ் என்பது சர்வவியாபியாக இருக்கிறதோ அது போல என்னுடைய கான்சியஸ்னஸ் சர்வவியாபி. இங்க அந்த ஏகத்துவத்தை கொண்டு வரும். அசங்கத்துவத்தை பார்த்து முடிச்சு நம்ம ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுட்டு இப்ப ஏக தத்துவத்துக்கு வரும். எல்லாமே நான் தான், எனக்கும் இந்த சைத்தன்யம் போல அழிவு கிடையாது. இது ஒரு எக்ஸாம்பிள் நான் லாங் பிஃபோர் வேற எங்கேயோ படிச்சேன். திஸ் இஸ் லைக் அ டேபஸ்ட்ரி. ஒரு பெரிய ஒரு திரை சீலையை நம்ம நெஞ்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அது எங்கே கஜம் கஜமா போறது, இங்கேருந்து அமெரிக்கா மட்டும் போறது, அவ்வளோ பெரிய ஒரு திரை சீலை. அது எது? அதுதான் இந்த பூலோக தத்துவத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர் தொகுதிகளையும் சேர்த்தது. அப்போ நானும் இந்த உயிர் தொகுதிகள்ல 500 வருஷத்துக்கு முன்னால ஆரம்பிச்ச இந்த திரை சீலையை நேயதுன்னா அதுல ஒரு நூல். அந்த நூலு ஜென்ம 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 ஜென்மமா இன்னைக்கு நான் ஒரு நூலாக இருக்கிறேன். இந்த நூல் அங்க இந்த புடவையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க பச்சை கலர் இருக்கு, இந்த மஞ்சள் கலர் இருக்குன்னா இந்த கலர்கள் எல்லாமே, இந்த நிறங்கள் எல்லாமே இந்த நூல் மேல ஏற்றப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இந்த கான்சியஸ்னஸ் மேல நீ குரங்கா இருந்த, அப்புறமா புலியா இருந்த, சிங்கமா இருந்த, ஜெய்ஷியா இருந்த, பையனா இருந்த, பொண்ணா இருந்த அப்படின்னு மெனி யுகாந்திரமாக ஜென்ம ஜென்மமாக என்னுடைய இந்த கான்சியஸ்னஸ் ஓட ஜேர்னி தொடர்ந்து அந்த திரைச்சீலை அந்த டேபஸ்ட்ரி மாதிரி வந்துட்டே இருக்கு. என்ன கூடவே நிறைய நூல்களும் வருது. இந்த புடவை நெய்கிற மாதிரி நிறைய நூல்களும் வருது. இந்த நூல்களுக்கு ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு கலர் மாறிண்டே வரும். சோ இது அகாதமா போயிட்டே இருக்கு. இன்னும் எத்தனை நாள் இருக்குமோ தெரியாது. இந்த யுகம் முடிகிற மட்டும் இந்த உயிர் தொகுதிகள் இருக்கும். எப்படி இருக்கும்? ஏதோ மானா இருக்கும், பேலா இருக்கும், மனுஷனா இருக்கும், எதுவோ வேணாலும் இருக்கும். ஆனால் இருக்கும். இது மாற்றி 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 ஒரு எது மாதிரி மாறுறது? அந்த டெப்பஸ்ட்ரியில இருக்கக்கூடிய அந்த நூல்களின் கலர்களும் மூட நூலா போகும், பாவு நூலா போகும், எப்படியோ போயிட்டு அது பாட்டுக்கு அந்த யுகம் என்ற ஒரு பெரிய ஒரு இதுக்குள்ள ஒரு பார்ட்டாக நான் இருக்கேன். அப்ப ஐ எம் that is me அப்படின்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இது இங்க இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தராங்க நம்ம ஸ்கிரிப்சர்ஸ்ல. லைக் ocean and the wave. Waves belong to the ocean. Waves பார்க்கறதுக்கு அழகா இருக்கு இல்லையா? நடுக்கடல்ல போனானா அது ஒண்ணுமே போட்டிருக்கோமே. அதுக்கு இயக்கமும் கிடையாது. நம்ம எந்த கிழக்கு நோக்கி போறோமா மேற்க நோக்கி வரோமான்னு தெரியாது. பிகாஸ் எவ்ரிதிங் லுக்ஸ் சோ ப்ளூ அப்படியே இருக்கு இல்லையா? ஆனா கரையில் நின்று பார்த்தோம்னா அந்த வேவ்ஸ் ஆர் சோ பியூட்டிஃபுல். அந்த கரையில அடிக்கக்கூடிய அலைகளை பார்க்கறதுக்கு தானே நம்ம அந்த சமுத்திரத்துக்கே கடற்கரைக்கே போறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த வாழ்க்கை ஒரு கலைடோஸ்கோப்பிக்கா அழகா இருக்கு. ஆனால் இது உண்மையே அல்ல என்று புரியறதுக்கு நான் என்னுடைய போக்கஸ இந்த வேவ்ஸ்ல இருந்து எடுத்து அந்த ஓஷனுக்கு போகணும். நான் இந்த ஜெயஸ்ரீயாக இருக்கக்கூடிய நான் என் எண்ணங்கள் அல்ல, நான் என்னுடைய கருத்துக்கள் அல்ல, நான் என்னுடைய இந்த உடல் அல்ல, மனம் அல்ல, ஆனால் நான் அந்த சுத்த சைத்தன்யம். இத மெடிடேட் பண்ணு அப்படிங்கிறார். நான் மெடிடேட் பண்ணவா, நான் வேலை பண்ணவா? நான் மெடிடேட் பண்ணவா, என் வாழ்க்கையை நான் பார்க்கவா அப்படின்னா இது ரெண்டும் வேற வேற நினைக்கும் போதுதான் we have to sit and do meditation அப்படிங்கிறது. If we slowly understand this, இந்த ஜென்மத்துல புரியாம போகலாம். அடுத்த ஜென்மம் எத்தனையோ ஜென்மங்கள்ல இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்ததால்தான் இந்த 9:30 மணிக்கு நீங்கெல்லாம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க.
இல்லடா அப்பா 9 மணி ஆனா ஏதோ என்னால முடியாது அப்படின்னு சொல்லி ஓடி போயிடும். எத்தனை பேருக்கு இது நான் எல்லாருக்கும் தான் சொன்னேன். யார் இங்க வந்திருக்காங்களோ, யார் இதை கேக்குறாங்களோ, இவங்களுக்கு தான் அந்த கொடுப்பினை இருக்கு. ஒன்லி யூ ஆர் பிளெஸ்ட். 20 பேருக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 13 பேர். 20 பேர், 21 பேர் நம்ம குரூப்ல இருக்காங்க. 21 பேர் நான் கேக்குறேன்னு சொல்லி ஆசைப்பட்டுதான் வந்தாங்க. ஆனா 13 பேருக்கு தான் இன்னைக்கு இந்த நேரத்துல உட்கார்ந்து கேட்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம், ஒரு பெரிய பேரு. நான் என்ன கேட்கறது அதிர்ஷ்டம் நான் சொல்லல. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்த இந்த ஞானம் நமக்கு ஜென்ம ஜென்மமா தொடர்ந்து வரும் அந்த நூல் போல. இப்ப புரியலனாலும் எப்பவோ ஒரு நேரத்துல இதையே நம்ம நான் தான் சொன்னேன், நிறைய தடவை முதல் தடவை இந்த அஷ்டவக்கர பரிமை என்னையா சொல்ற, நீ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குன்னு படிக்கவே முடியாது. 2 பேஜுக்கு மேல படிச்சானா ஒரு மாதிரி திகட்டும். ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்டா திகட்டுற மாதிரி இருக்கும். ஊருண்டா பண்றதுமே அந்த மாதிரி போகும் அப்படின்னு திக் போட்டு போயிட்டே இருக்கேன். எத்தனையோ தடவை நான் முயற்சி பண்ணி 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 ஒவ்வொரு தடவை யாரோ சொல்றது கேட்டு திருப்பி குருஜி சொல்றதா படிக்க ஆரம்பிச்ச அப்புறமா தான் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் புரிஞ்சுது. இத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பகவத்கீதை வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள்லாம் பகவத்கீதையை கேட்டதாலதான் இந்த இந்த இதை கேட்டு புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய ஒரு பொறுமையும் ஒரு ஆர்வமும் உங்களுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இந்த பகவத்கீதைய கிருஷ்ணர் சொன்னதை கேட்டு அதுதான் இப்ப நம்ம குருஜி சொல்லும்போது எது கேட்டாலும் கிருஷ்ணர் இதுதான் சொல்லியிருக்காரு. இப்ப பகவத்கீதை படிக்கும்போது குருஜி இதுதான் சொல்றாரு. தென் there is only one unified knowledge. புரியுதுங்களா? இத நமக்கு புரியணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இத புரிஞ்சுட்டு நம்ம எப்பவுமே இந்த புரிதலோட நம்ம வாழ்க்கையை நம்ம எதிர்கொள்வதுதான் மெடிடேஷன். அதுதான் நமக்கு இந்த ஞானம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இதுக்கு நம்ம அப்ப எதுக்காக நான் கிரியா பண்ணணும், எதுக்காக நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, there is no purification for your சுத்த சைத்தன்யமா தான் சுத்த சைத்தன்யமாச்சு. ஆனால் இந்த உடலும் மனமும் சுத்தமாக இருந்த முதலே சொல்லிட்டோம் இல்லையா, சுத்தமாக இருந்தாதான் இந்த ஞானம் உள்ள போகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்ன பார்க்கணும், ஒரு பழைய கண்ணாடி எங்க வீட்டுல இருக்க 10 வருஷமா அது வெளியே எடுக்கல, அதனால கச்ச கச்சன்னு தூசு இருக்கு, அதுல என் முகம் தெரியுமா? தெரியாது. அதுக்கு என்ன பண்ணணும், நான் அதை சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்தி கிளீனா பளிச்சுன்னு பண்ண அப்புறமா என்ன தெரியும், அது எனக்கு என்னை காட்டி தரும். ஓ, என் மூஞ்சி இப்படி இருக்கா, நான் போட்டு இப்படி வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு என்னுடைய என்னை காட்டி தரும். ஆனா இதுதான் நான் அப்படின்னு கண்ணாடியா சொல்லுது, எனக்கு லைட் சொல்லுது. இப்ப நான் கண்ணாடி வச்சுன்னு பார்த்துட்டே இருக்கேன், டப்பன் கரண்ட் போயிட்டு கும்மிருட்டு ஆயிடுச்சு. கண்ணாடி இருக்கு, என் மூஞ்சி இருக்கு, கண்ணாடி சுத்தமா இருக்கு, எனக்கு தெரியுமா முகம்? தெரியாது. இந்த முகத்தை காட்டி கொடுப்பதற்கு அந்த லைட் வேணும். அந்த மாதிரி இந்த ரிஃப்ளெக்டட் செல்ஃப் என்று சொல்லக்கூடிய நான் என்னுடைய ஈகோ அகங்காரத்துல இந்த வேலையை செஞ்சே அப்படின்னு எனக்கு சொல்லக்கூடியதே அந்த சைத்தன்யம். அப்ப அது என்ன பண்ணுது, என் மேல டார்ச் அடிக்குது. இந்த எப்படி இந்த லைட் வந்த உடனே இந்த கண்ணாடியில் என்னுடைய பிம்பம் பிரதிபலிக்கும், என்னுடைய பிம்பம் பளிச்சுன்னு தெரியுதோ, அதற்கு கண்ணாடியும் தேவை. இந்த என் மேல் அந்த வெளிச்சம் விழவும் ஓடும், அப்பதான் இந்த கண்ணாடியில் தெரியும். கண்ணாடி என்ன பண்ணும்? சோ இங்க அந்த லைட் தான் ரொம்ப முக்கியமானது. அதே சமயத்துல நான் என்ன பார்க்கணும்னா எனக்கு இந்த கண்ணாடி வேணும். அந்த மாதிரி இந்த ஞானம் எனக்கு வேணும். நான் யார் என்பதை என்னை புரி வைக்கிறதுக்கு இந்த ஞானம் வேணும். இந்த ஞானம் எனக்கு வரும்போது அதை எனக்கு
புரிய வைப்பது எனக்குள் இருக்கக்கூடிய அந்த illumined self. That illuminator illumines all my thoughts, words and everything, making me understand who I am. இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு பாயிண்ட் இங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ அந்த ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 18வது ஸ்லோகம். Know that which has form to be false. அதை நம்ம பார்த்தாச்சு. ஃபார்ம்ஸ் இருக்கிறதெல்லாம் ஃபால்ஸ் அண்ட் ஃபார்ம்லெஸ் இஸ் சேஞ்ச்லெஸ். அதுதான் நம்ம அந்த உத்தர்ச சைத்தன்யம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப கடைசி 2 ஸ்லோகத்துல என்ன சொல்லுதுன்னா அந்த மிரர் தத்துவம். அதுதான் இப்ப நான் சொல்லிட்டேன். Just as a mirror exists inside and outside the image that reflected in it, so the Supreme Self exists inside and outside this body. கட்டாகாசம் சித்தாகாசம், இந்த வெளியில இருக்கக்கூடிய ஆகாசமும் இந்த பானையில் இருக்கக்கூடிய ஸ்பேஸும் ஒண்ணுதான். ஏன்னா இந்த பானையில் இருக்கிற ஸ்பேஸ்க்கு பேரும் கிடையாது, ஷேப்பும் கிடையாது, ஃபார்மும் கிடையாது. வெளியில இருக்கிற கூடிய இந்த ஆகாச தத்துவத்துக்கும் எதற்கெல்லாம் பெயரும் உருவமும் இல்லையோ அதற்கெல்லாம் மாற்றமே வராது. எனக்கு இந்த பாடி இருந்தாதான் என்னோட முடி மாறும், கலர் மாறும். எதுக்கு உருவமும் பெயரும் இருக்கிறதோ அது மாற்றத்துக்கு உள்ளாகக்கூடியது. ஆனால் எதற்கு உருவமும் பெயரும் இல்லை, இதுல எதுக்கு உருவமும் பெயரும் இல்லை என்னோட ஆத்மாக்கு. அத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அது ஆத்மா ஆத்மான்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லைன்னா அது அது அதுன்னு சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி அந்த ஆத்மாக்கு நானா ஒரு பேர் வச்சிருக்கேன். ஏன்னா அதை பத்தி நான் பேசும்போது அதற்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும். நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியணும் இல்லையா? அதனால அதுக்கு ஆத்மான்னு சொல்றோமே ஒழிய அந்த ஆத்மாக்கு பெயர் கிடையாது, உருவம் கிடையாது. பெயரும் உருவம் அற்ற அந்த ஆத்ம தத்துவம் சத்தியம். பெயரும் உருவமும் உள்ள இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் அன்ரியல். இத மட்டும்தாயா இந்த 20 ஸ்லோகத்துல நமக்கு திருப்பி திருப்பி சொல்லி கொடுத்திருக்கா. கடைசி ஸ்லோகம் என்னன்னா, just as the same all pervading space is inside and outside a jar, so the immutable all pervading Brahman exists in all beings and in all things. இதோட இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் முடியறது. ஃபர்ஸ்ட் சாப்டர் பூரா 20 ஸ்லோகங்களும் அல்ல ஒரு ஸ்லோகம் ஜனகர் சொன்னாருன்னு வச்சுட்டா கூட மற்றது எல்லாமே அஷ்டவக்ர சொல்லக்கூடியது. இப்போ இந்த அஷ்டவக்ர கீதையில என்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்தாச்சு. 20 சாப்டர்ஸ் அஷ்டவக்ர கீதா, 298 ஸ்லோகங்கள் நான் சொன்னேன். இதுல 9 சாப்டர்ஸ் இத புரிஞ்சுண்ட அந்த ஒரு சிஷ்யனான ஜனகர் சொல்ல தன்னுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் அவர் சொல்றதுதான் 9 சாப்டர்ஸ். சோ மீதி இருக்கிற இந்த 11 சாப்டர்ஸ்ல அஷ்டவக்ரா இதையே தான் நமக்கு விரிவுபடுத்தி சொல்ல போறேன். சோ நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் புரிஞ்சதுன்னா எல்லாமே எஸ்கலேட்டர் மாதிரி, எஸ்கலேட்டர்ல கால் வச்சுட்டானா நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம், மேல போயிடும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் த ஃபைனல் ஸ்டெப் அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு இத புரியணும். சோ இத நம்ம அசை போடலாம். திருப்பி திருப்பி நான் இதை அனுப்பிச்சுட்டு இருக்கேன், கேளுங்கோ. இல்ல நான் சொல்றது உங்களுக்கு இம்பிதமா இல்ல ரொம்ப ஜாஸ்தியா சொல்றேன், நானும் ஆன்லைன்ல யூடியூப்ல ஏகத்துக்கான அஷ்டவக்ர கீதைகள் நிறைய பேர் சொல்லி இருக்காங்க. இது ஒரு சுத்தமான அத்வைத்த தத்துவம். இது விசிஷ்ட அத்வைத்தத்துல ஊறினவங்களுக்கு நான் சொன்னேன்னா எங்க வீட்லயே இது ஒத்துக்கிறது இல்லை. யாருக்கு விசிஷ்டாத்வைத்தத்துல ஒரு ஈடுபாடு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த அத்வைத்த தத்துவத்தை அவங்களால மூடி வச்சிடுவாங்க.
நம்மளால அதையும் புரிஞ்சுக்க முடியும். அதுதான் வந்து ஆல் இன்க்ளூசிவ்னஸ் இஸ் அத்வைத தத்துவம், நாட் சோ இன்க்ளூசிவ் இஸ் துவைத்தம் அண்ட் சித்தாத்வைதம். எனிவே தட் இஸ் நாட் நம்மளோட கருத்து, அது கிடையாது. இந்த அத்வைத்தம் புரியணும் அப்படின்னா நீங்க இதை திருப்பி திருப்பி படிக்கணும். அடுத்த கிளாஸ்ல நம்ம ஜனகரோட ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸ் அபவுட் திஸ் ஞானம் பார்க்க போறோம். அந்த அளவுக்கு நமக்கு புரிஞ்சுதான்னு சொல்லி நம்மளே வந்து ஒரு ஆசிட் டெஸ்ட் வச்சுப்பாங்க. ஓகே, ஓ இட் மேட் சம் சென்ஸ் டு யூ. நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன். எதுனா இந்த கிளாஸை பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் இருந்தானா நீங்க கேட்க.